வீட்டில் செடிகள் வளர்க்குறதுனால நம்ம வீடு அழகாக மாறுறது மட்டும் இல்லை, நம்மளோட மன அழுத்தத்தையும் குறைக்குது. நல்ல சுத்தமான காற்று கிடைக்குது. நமக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தருது. அதிகமாக விலை கொடுத்து தான் செடிகள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்ச விலையிலே நல்ல அழகான பூக்கள் பூக்கக்கூடிய செடிகள் நிறைய இருக்குது. கோலியஸ், போர்ட்டுலுக்கா மாதிரியான செடிகள் ஒரு சின்ன கட்டிங் வச்சாலே போதும், வேகமாக வளர்ந்துடும். கோலியஸ் செடிகளோட இலைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் பூக்கள் வரும்போது அந்த பூக்களை வெட்டி விடணும். அப்போது தான் நிறைய கொப்புகள் வந்து செடி நல்ல புஷ்ஷியாக வளரும். சில வெரைட்டிஸில் இலைகள் ஒரு பெயிண்டிங் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அக்லோனிமா செடிகள் வளர்க்குறதும் ஈஸி தான். நிறைய வெரைட்டிஸ் கட்டிங் வச்சாலே ஈஸியாக வளர்ந்துடும். இதுவும் இலைகளோட அழகுக்காக மட்டும்தான். இதில் பூக்கள் வந்ததும் நம்ம வெட்டி விட்டுறணும். சிசி பிளான் வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி. ரொம்ப மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை. க்ரீன், பிளாக் ரெண்டு கலருமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அது பெருசானதுக்கப்புறம் வேறு தொட்டியில் மாற்றிடலாம். ஃபர்ன் வெரைட்டிஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலது ஈஸியாக வளரும், சிலது சீக்கிரமே வளர்ந்துட்டு போயிடும். பிகோனியா செடிகள்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதோட இலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செடிகள் பிடிக்கிறவங்களுக்கு அதோட பக்கத்தில் நின்று ரசிக்க ஆரம்பித்தா நேரம் போகிறதே தெரியாது. நான் நர்சரியை பார்த்தாலே சும்மா போய் பார்த்துட்டு வரலாம், செடி வாங்கக்கூடாது, இருக்கிற செடியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் செடியை பார்த்ததும் என்னோட முடிவை மாற்றிடுவேன். வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்த செடியை ரீபாட் பண்ணுறது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு செடிகள் வளர்க்க பிடிக்குமா இல்லை ரசிக்க மட்டும்தான் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.